தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்தெந்த கட்சி சார்பில் யார் யார் எந்தெந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்து நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் யார் வேட்பாளராக போட்டியிடுகிறார் என்பது குறித்து அறிய உள்ளோம். ஏற்கனவே அந்த சட்டமன்ற தொகுதியில் 1952 முதல் 2021ஆம் ஆண்டு வரை மொத்தம் 16 சட்டமன்ற பொதுத் தேர்தலையும் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அங்கு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருமதி விஜயதரணி அவர்கள் அந்த தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். அந்த வகையில் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து தொடர்ந்து அங்கு நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள தாரகை கத்பட் அவர்கள் அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த வகையில் அங்கு 16 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் ஒரு இடைத்தேர்தலும் அந்த தொகுதியில் நடைபெற்றுள்ளது. வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் யார் அங்கு வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என்பது குறித்து அறிய விரும்பினோம். அந்த வகையில் அந்த தொகுதியில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி 12 முறையும் கம்யூனிஸ்ட் கட்சி 5 முறையும் என 17 முறை அங்கு தேர்தல் நடைபெற்று வெற்றி பெற்றுள்ளார்கள். இந்த தொகுதியில் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அங்கு நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெறவில்லை. அவருடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் அங்கு இரு கூட்டணியில் வெற்றி பெற்றதாக தகவல். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் கட்சி சார்பில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தாரகை கத்பட் அவர்களுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்படும் என்பதுதான் தற்போதைய கள நிலவரம். காரணம், அவர் ஏற்கனவே 2 ஆண்டு காலம் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். அந்த வகையில் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்குவதற்கு தான் அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. அவரை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி தான் கண்டிப்பாக போட்டியிடக்கூடிய சூழல் அங்கு உருவாகியுள்ளது. அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஏற்கனவே அங்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 2011, 16 மற்றும் 2021 என 3 சட்டமன்ற தேர்தலிலும் அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருமதி விஜயதரணி அவர்கள் மீண்டும் அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அவர் களமிறங்குவதற்கு தான் அங்கு அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஒருவேளை அவருக்கு இடைத்தேர்தலில் வாய்ப்பு மறுக்கப்பட்டது போல் தற்போதும் வாய்ப்பு மறுக்கப்பட்டால் அங்கு ஏற்கனவே வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்த திரு VS நந்தினி அவர்களுக்கும் ஏற்கனவே அங்கு போட்டியிட்டு தோல்வியடைந்த திரு ஜெயசீலன் அவர்களுக்கும் இந்த மூவரில் ஒருவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த விளவங்கோடு தொகுதியில் வாய்ப்பு வழங்குவதற்கு தான் அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. இங்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நேரடியாக போட்டியிடுவதற்கு கண்டிப்பான முறையில் வாய்ப்புகள் இல்லை. இந்த தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகம், அதேபோல் நாடார் சமூகம், அதற்கு அடுத்தபடியாக பணிக்கர் சமூகம், அதற்கு அடுத்தபடியாக சம்பாவூர் மற்றும் சிறுபான்மையினர் மற்றும் கிறிஸ்துவ சமூகங்கள் அங்கு இருக்கின்றன. இந்த தொகுதியில் பிள்ளைமார் சமூகங்களுடைய ஓட்டு கணிசமாக உள்ளது. அதேபோல் இந்த சட்டமன்ற தொகுதியிலும் வரக்கூடிய இந்த தொகுதியும் தேசிய நீரோட்டத்தில் உள்ளதால் இந்த தொகுதியிலும் இங்கு பாரதிய ஜனதா கட்சி அல்லது காங்கிரஸ் கட்சி இருவருக்கும் தான் போட்டி ஏற்படும். அவ்வாறு போட்டி ஏற்பட்டாலும் இங்கு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கு தான் அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. நன்றி.